திருச்சியில் மணல் குவாருக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், சொல்லுங்க, தற்போது இந்த மறியல் போராட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? தமிழக அரசு மணல் குவாரிகளை அரசே ஏற்றும் என்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அறிவித்ததை தொடர்ந்து புதிதாக மணல் குவாரிகளை திறப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தான் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அன்பில் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் புதிதாக மணல் குவாரியை திறப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து அதற்கான அதாவது டெம்பரரி ஷட்டர் என்றப்படும் தற்காலிக குடிசை என்று அந்த கொள்ளிடம் ஆற்றுக்குள் அமைத்துள்ளனர். அதாவது இந்த மணல் குவாரி திறக்கப்பட்டால் நிலத்தடி நீர் ஏற்கனவே அன்பில் கிராமத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்படும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மணல் குவாரியை திறக்கக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த பகுதி அதாவது 50 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று முற்றுகை போராட்டத்தில் அதாவது அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் எடுத்து வந்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போது தமிழக அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து ஒரு பிரிவினர் அதாவது பொதுமக்களை சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் மற்றொரு பிரிவினர் கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு அரசு மணல் குவாரியை திறக்குவதற்கு முன்னெச்சரிக்கையாக டெம்பரரி ஷட்டர் தற்காலிக குடிசை அமைத்துள்ளதை அகற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலை முதலே இந்த பகுதி பெட்ரோல் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் அரசால் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடிசையை அகற்றி தங்களுடைய போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர்.